ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.3ல் ரெண்டாவது கொஷனுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ரெண்டாவது கொஷின் பாருங்கள். x = 3, 4, 6, 8 என்க. r = x, f of x / x உட்கணம் x, xோட உட்கணம் x, f of x = x² கூட்டல் 1 என்ற உறவானது xயிலிருந்து nக்கு ஒரு சார்பாகுமான்னு சொல்கிறாங்க. அப்போ xலேருந்து nக்கு சார்பு. அப்போ இது ஃபார்முலா x அவங்க கொடுத்துக்கிறாங்க. அப்போ பாருங்கள், x = 3, 4, 6, 8. ஃபார்முலா என்ன கொடுத்துக்கிறாங்க? f of x = x² கூட்டல் 1. அப்போ எக்ஸுக்கு பதிலாக இந்த நம்பர்ஸ் போட்டு நம்ம இதுக்காக ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். அப்போ f of xனா 3 எடுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம f of 3 = இந்த எக்ஸுக்கு பதிலாக 3 போடணும். அப்போது 3² கூட்டல் 1. அப்போ 3 எவ்வளோ? 9 கூட்டல் 1. அப்போது 10. அதுக்கப்புறம் f of 4ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4² கூட்டல் 1. அப்போ 4 4 16 கூட்டல் 1. அப்போ 17. இங்கே 6 தானே அடுத்த நம்பர். அப்போ 6². அப்போ 6 36. 36னா 37ன்னு வரும் உங்களுக்கு. அடுத்தது f of 8. அப்போ 8² கூட்டல் 1 = 8 8 64 1 கூட்டல். அப்போது 64 1 கொண்டிங்கன்னா 65. அப்போ எல்லாத்துக்குமே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போது r = இது என்னது? 3, 10. அதுக்கப்புறம் 4, 17. அதுக்கப்புறம் 6, 37. அதுக்கப்புறம் 8, 65. அதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கு அம்புக்குறி படம் போடலாம். பாருங்கள், அம்புக்குறி படம் போட்டிங்கன்னா சார்பாகுமா இல்லையான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இந்த சைடு என்ன கொடுத்துக்கிறாங்க? 3, 4, 6, 8. இந்த சைடு என்னன்னா இயல் எண்கள்னு அர்த்தம். அப்போ 1 2லேருந்து அப்படியே தொடர்ந்து போயினே இருக்கும் 10. இதுவும் தொடர்ந்து போயினே இருக்கும் 17, 37, 65. இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு போயினே இருக்கும் கீழே நம்பர்ஸு. அப்போது இது என்னது? இது எக்ஸு, இது எண்ணு. இது சென்டரில் உறவுனா 6ன்னு நம்ம குறிப்போம். அப்போ 3க்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 10. அப்போ இங்கே வரும் இப்படி. அதுக்கப்புறம் 4க்கு 17. அதுக்கப்புறம் 6க்கு 37. அதுக்கப்புறம் 8க்கு 65. அப்போது ஒரு உறுப்புக்கு ஒரு நிழல் உரு தானே இருக்குது. அப்போ இது ஒரு சார்பாகும். அப்போது ஆம், இது ஒரு சார்பாகும். ஏனெனில் எக்ஸின் எல்லா உறுப்புகளும் எண்ணின் உறுப்புகளோடு தொடர்பு படுத்தப்படுவதால் இது சார்பாகும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இது ரெண்டாவதுக்கு ஆன்சர். புரிஞ்சுதுங்களா?